வங்கக்கடலில் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இன்று கூடுகிறது அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம். தேர்தல் வியூகம், கூட்டணி குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை குறைந்ததால் குற்றால அருவியில் குறைந்த பெருவெள்ளம். 4வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை. மூன்று நாள் அரசு முறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. பிரதமர் மோடியை சந்தித்து இருநாட்டு உறவு குறித்து பேச உள்ளதாக தகவல். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. விரைந்து நிவாரணம் வழங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் 2 பேருக்கு ஜாமீன் வழங்கியதற்கு கண்டனம். சிபிஐ அலுவலகம் முன்பு மருத்துவர்கள், காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். சென்னை உள்ளிட்ட 3 மத்திய சிறைச்சாலைகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். திருச்சி மத்திய சிறையில் மோப்ப நாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. ராணுவ சட்டம் அமல் எதிரொலியால் தென்கொரிய அதிபர் பதவி நீக்கம். நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றம். மாலத்தீவில் இந்திய சுற்றுலா பயணிகளின் வருகை சரிவு. சீன சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் மாலத்தீவு கவனம். கும்பகரை அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 3வது நாளாக குளிக்க தடை விதிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி வனத்துறை நடவடிக்கை.